ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் F&F கலெக்டர். இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா? நம்ம அண்ணன் வீட்டில் ஐயப்பன் பூஜை போடுறதா சொல்லியிருந்தோம்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பூஜை சிறப்பாக பண்ணியாச்சு. ஸோ அந்த பூஜை எப்படி போச்சு, எப்படிலாம் நாங்கள் பூஜை பண்ணியிருந்தோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வாட்டி வந்து ஐயப்பன் விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை பண்ணியிருந்தோம். போன வருஷம் பண்ண முடியல, அதுக்கு முந்தின வருஷமும் வந்தார். அதே ஐயப்பன் வேணுன்றதுக்காக நாங்கள் சபாவில் கேட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஐயப்பனை பாருங்களா, அவ்வளோ ஒரு அழகாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அபிஷேகம் பார்த்திங்கன்னா குருசாமிங்க தான் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பெரிய குருசாமின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீ 18 வருஷம் முடிஞ்சு 24வது வருஷம் போகிற, இன்னும் நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல நீ பண்ணிட்டு அண்ணாக்கு வழி சொல்லாரு. அதே மாதிரி அண்ணா கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் பண்ணாங்க. நம்மளால அபிஷேக வீடியோ ஃபுல்லாக போட முடியல, ஒரு சில அபிஷேகம் பண்ணது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காம பாருங்க. நம்ம கோவிலில் எப்படி அபிஷேகம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி குருசாமி சொல்ல அண்ணா ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணாங்க. வீடியோ கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா இங்கே அபிஷேகம் பண்ணுற டைம்லேயே பார்த்தீங்கன்னா சாமிங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பாத பூஜையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே அபிஷேகம் பண்ணும்போது இது பாதியிலே வெளியே போயிட்டேன். நானே அபிஷேகம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்ததில் தான் பார்த்தேன். என்னாலுமே ஃபுல்லாக பார்க்க முடியல, இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் 3 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மணி போல 4-4:30 முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே தான் அபிஷேகமே பண்ணோம். அவ்வளோதான். அபிஷேகம் முடிஞ்ச பிறகு குருசாமி அண்ணனும் சேர்ந்து நம்ம குட்டி ஐயப்பனுக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அலங்காரம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ஃபைனல் டச் படி செட் பண்ணணும். குருசாமி படி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வெளியே சாமிங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே குருசாமி வேலையெல்லாம் பார்க்கறதுக்குள்ள நான் போயிட்டு வெளியே சாமிங்களெல்லாம் பாத பூஜை பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாத பூஜை பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கொடுப்பன இல்லை. இதோட நிறைய கன்னி சாமிங்க வந்தாங்க, நிறைய குருசாமிங்க வந்தாங்க. அவங்களோட எல்லா பிளெஸிங்ஸும் எனக்கு கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷம். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே கிடைச்சிது. என்னடா இவங்க பாத பூஜை பண்ணுறது கூட வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கன்ட்டு யாரோ தப்பாக நினைக்க வேண்டாம். நாங்கள் பூஜை அப்போ என்னென்னலாம் பண்ணுவோன்றதை இந்த வாட்டியாவது ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். இதுவே முக்கால்வாசி சாமிங்க வந்துட்டாங்க. பாத பூஜை பண்ணிட்டு உள்ளே போயாச்சு. பூஜை என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. விளக்கேற்றுறதுக்கு வீட்டில் இருக்க லேடிஸு, அங்கே பூஜைக்கு வந்த லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஏற்ற சொன்னாங்க. அதனால நானும் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் சாமிங்க நடுவில் வர நான் போயிட்டு பாத பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான், பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. இதுலேருந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும், போர் அடிக்கவே அடிக்காது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பூஜை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அந்த அழகான பழனி மலை
முருகனுக்கு 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 ஆண்டவனுக்கு முருகனுக்கு முருகா 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 பாரும் நீரே பாரும் Thank you.
எழுந்தருளும் காளியம்மா பிள்ளை காளி சண்டைக்கு வந்தோ உரை தீரும் அம்மா எங்களுக்கு குறையும் அதனை நான் எழுது சொல்லலாமா எங்களுக்கு குறையும் அதனை நான் எழுது சொல்லலாமா தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் படலாமா காளி மகமாகி கருமாரி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா காளி மகமாகி கருமாரி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா மக்களும் நட்புகளும் வந்துவிடும் கணவரி நிம்மதியும் தேவையல்லவா மக்களும் நட்புகளும் வந்துவிடும் கணவரி நிம்மதியும் தேவையல்லவா நிம்மதியும் தேவையல்லவா உங்களுக்கு துணையும் உண்டு அதனை நான் எழுது சொல்லலாமா தாயும் நீருக்க உந்தன் செல்ல மகன் வாழலாமா குங்குமத்தால் பொட்டிட்டு வாடை காரியமா நீ மருளாடி வந்திடமா ஓடோடி அம்மா குடும்பம்மை முரசொலிக்க உறுதினாலும் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி ஓடுமா 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 தாயே நீ சீரே மேல்மலையனோரு கோவில் கொண்ட எல்லங்காலை படியே ஆத்தாலே அழைக்கின்ற ஆடிங்கு வந்திடமா மலையனோரு Hey!
போடுமா சரணம் தோஷம் சபரி கல்லும் மண்ணும் இருக்குதான் பெரியப்பாக போனா ஐயப்பா கிட்ட கல்லும் மண்ணையும் மலையும் போகணும். ஐயா கல்லும் மண்ணும் இருக்குதான் யானை கூடம் நடக்குதான் பாம்பு கூட பாக்குதான் ஐயா புலி கூட செய்துதான் எத்தனையோ இடிஞ்சு வரும் வழியிலே சாமி எத்தனையோ இடிஞ்சு வரும் வழியிலே பேரை சொன்னா ஒதுங்குதையா ஆமா முருகருக்கும் தம்பியா பெத்த பிள்ளையா எத்தனையோ சாமி பேரு பாட்டிலே சாமி எத்தனையோ சாமி பேரு பாட்டிலே ஐயப்பனும் பார்க்க போறோம் Dame